திருப்பூர்ல இருந்து லோகநாயகி எழுதியிருக்காங்க. சுவாமிஜி, எனது ராசி மேஷம், நட்சத்திரம் பரணி. நான் எனது பெற்றோருக்கு முதல் பெண் குழந்தை. 4 பெண் குழந்தைகளோடு வளர்ந்தவள். ஏழ்மை குடும்பம். அம்மா மிக மிக கண்டிப்பானவர், அப்பா குடிகாரர். அதனால் சிறு வயதிலும் பெற்றோரின் பாசமும் அன்பும் அரவணைப்பும் இல்லாமல் வளர்ந்தேன். இதன் காரணமாக 21ஆம் வயதில் விரும்பியவரை பெற்றோரின் அனுமதி கிடைக்காததால் காதல் திருமணம் செய்து கொண்டேன். அடுத்த 10 ஆண்டுகள் இனிமையாக சென்றது. எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. 10ஆம் ஆண்டு இறுதியில் எனது கணவர் இருதய நோயால் இறந்து விட்டார். விதவையின் காரணமாக அரசு வேலை கிடைத்தது. எனது குழந்தைகளில் பெண் குழந்தை கம்ப்யூட்டர் இன்ஜினியராக பணிபுரிந்து வருகிறாள். 23ஆம் வயதில் திருமண பேச்சு எடுத்தவுடன் என் மகள் வேறு பையனை கலப்பு திருமணம் செய்து கொண்டும் மீண்டும் என் வாழ்வில் மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டது. என் மகள் மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். இவளுக்கு ஜோதிடம் பார்த்ததில் ஜோதிடர்கள் சித்திரை மாதம் பிறந்தவள், தந்தையின் இறப்புக்கு இவளின் ஜாதக அமைப்பே காரணம் என்று கூறிவிட்டனர். தத்து கொடுத்து இருக்கணும் என்று கூறினர். கலத்தர தோஷம் உள்ளது, 2 திருமண அமைப்பு உள்ளது என்கிறார்கள். மேலும் கலப்பு திருமணம் செய்து கொண்டதால் எங்களது பங்காளிகள் குலதெய்வத்திற்கு ஆகாது, ஒதுக்கி வைத்து விடுவோம் என பயமுறுத்துகிறார்கள். எனது மகனுக்காக இதையெல்லாம் யோசித்து எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல் இருக்கிறது. அடுத்தது நான் என்ன செய்வது என்று தெரியாமல் 6 மாதங்களாக தவித்து வருகிறேன். எனக்கு எனது மகளை பிரிய மனமில்லை, மன்னித்து ஏற்றுக்கொள்ளவே விரும்புகிறேன். இதுவரை விசாரித்ததில் பையன் வீட்டார் என் மகளை நன்றாகவும் சந்தோஷமாகவும் வைத்திருக்கிறார்கள் என்று அறிந்தேன். அப்படி எனது மகளை ஏற்றுக்கொண்டால் என் மகனின் வாழ்வில் பாதிப்புகள் ஏதாவது ஏற்படுமா? பங்காளிகள் விலக்கி வைத்தால் வேறு எந்த தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்று வழிபட்டு வரலாம்? எனது மகன் விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். தங்கையின் நம்பிக்கை துரோகத்தை ஏற்றுக்கொள்ளாமல் கோபமாக இருக்கிறான். எப்பொழுது அண்ணனும் தங்கையும் சமாதானம் ஆவார்கள்? தங்கையை ஏற்றுக்கொள்வானாம். எனக்கு சப்தரிஷி வாக்கியம் மூலம் நல்ல தீர்வினையும் நல்ல ஆலோசனைகளையும் தந்து என் குடும்பம் மேம்படைய வழிகாட்டுமாறு தங்கள் அடியை வணங்கி வேண்டுகிறேன் ஐயா. இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது சாமிஜி. இவங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்றதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்கள். இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீர என்ன பரிகாரம்னு பார்க்கலாம். சப்தரிஷி வாக்கியப்படி வந்த பரிகாரங்களை சொல்கிறோம். கட்டாயம் இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரும், தைரியமாக இருங்க. நீங்கள் விருப்பப்பட்டு திருமணம் பண்ணீங்க, காதல் திருமணம். அது உங்கள் மகள் அதே செய்யும் பொழுது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே நீங்கள் பண்ணி காமிச்சிட்டீங்க, நீங்கள் ஒரு முன்னோடியாக இருந்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது அதையே உங்கள் மகள் செய்யும்பொழுது ஏன் நீங்கள் பிரச்சனை நினைக்கிறீங்க? ஒரு விஷயம். அப்புறம் 2வது விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம், உங்கள் மகள் செய்த நம்பிக்கை துரோகம்ன்றீங்க. இந்த வார்த்தையோட அர்த்தத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நிச்சயம் பண்ணி கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னால் எல்லாம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் பெண் விலகி போய் தானே ஒரு விருப்பப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தால் இதுதான் நம்பிக்கை துரோகம். இல்லை உங்கள் உறவில் யாராவது ஒரு பையனுக்கு வார்த்தையை விட்டுட்டோம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வார்த்தையை விட்டுட்டோம், திடீர்னு மனசு மாறி பணத்துக்கோ அந்தஸ்துக்கோ ஆசைப்பட்டு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டா அது நம்பிக்கை துரோகம். அதனால் உங்கள் உடன் பிறந்த சகோதரர்கிட்ட சொல்லாமல் பண்ணிட்டதை நம்பிக்கை துரோகம்ன்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றம்னு பயன்படுத்துங்க. ஏன்னா ஏமாற்றம்ன்ற சொல் தான் கரெக்டாக இருக்கும் தமிழ். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நேற்றோடு சந்திராஷ்டமம் முடிந்து விட்டது. அது மட்டுமல்ல, 8ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் நகர்ந்து 9ஆம் இடம் வந்தது ஒரு பெரிய யோகம். என்னதான் செவ்வாய் ராசி அதிபதியாக இருந்தாலும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறது. ராசிக்கும் 8க்கும் அதிபதி செவ்வாய் மேஷத்திற்கு. இந்த 8க்குடையவன் 8ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று சனியோடு சேர்ந்து கடந்த பல மாதங்களாக உங்களது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டிருந்தது. நேற்றைய தினம் அந்த செவ்வாய் பெயர்ச்சியாகி 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம். உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகி இருக்கிறது என்று சொல்லலாம். 8இல் சனி மட்டும் இருந்தாலே அதை சமாளிப்பது கஷ்டம். சனி செவ்வாய் 2ம் சேர்ந்து ஒன்றா இருந்தது 8ஆம் இடத்துல. இப்பொழுது அந்த கிரக நிலவரம் மாறிவிட்டது. இன்று முதல் 9ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறது. இன்றைய தினம் சந்திரனின் சஞ்சாரம் 9ஆம் இடத்திலே இருக்கிறது. ராசி அதிபதி செவ்வாயும் 4க்குடைய சந்திரனும் 9ஆம் இடமாகிய திரிகோணஸ்தானத்திலே ஒன்றாக இணைந்து சந்திர மங்கள யோகத்தினால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி பெறும். நவமி, அஷ்டமி நவமியாச்சே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அஷ்டமி நவமி தொலைதூர பயணம் மேற்கொள்வதற்கு மட்டும்தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஃபாரின் ட்ரிப்பு போகிறீங்க, இல்லை ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னி அப்படின்னா அப்போ அஷ்டமி நவமி பார்க்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது.
மற்ற எல்லா விஷயத்துக்கும் அஷ்டமி நவமி பார்க்க வேண்டாம். இன்றைய நாள் மேஷ ராசிக்கு மிக மிக அதிர்ஷ்டமான நாள், யோகமான நாள், மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். உங்களது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், பொருளாதார நிலையிலே வளர்ச்சி ஏற்படும், தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும், தொழிலில் இருந்து வந்த சிறு சிறு தடைகளெல்லாம் முழுமையாக விலகிவிடும். உங்களுக்கு இடையூறாக இருந்தவர்களெல்லாம் இடம் மாற்றம் பெறுவார்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். புதிய முயற்சிகளிலே இறங்க வேண்டாம். மனதிலே தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களெல்லாம் வந்து அலைமோதி கொண்டிருக்கும். அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தி நீங்கள் மனோபலத்தை வளர்த்து கொள்வதற்கு இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். ஆவணி மூலம் என்பது ஒரு சிறப்பான நாள் இன்றைய தினம். ஆகவே இறை வழிபாடு செய்யுங்கள், கோவிலுக்கு செல்லுங்கள். உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரை சுற்றுங்கள். ஆஞ்சநேயரை 108 முறை பிரதட்சணம் செய்தால் நல்லது. 108 பிரதட்சணம் ஆவணி மூலம் சனிக்கிழமை சேர்ந்து வந்திருக்கிறது. இன்றைய நாள் ஆஞ்சநேயர் வழிபாட்டுக்குரிய நாள். ஆகவே அருகில் உள்ள அனுமன் கோவிலுக்கு சென்று ராமநாமத்தை ஜபித்தபடி ஆஞ்சநேயரை 108 முறை வலம் வந்து ஆஞ்சநேயர் மீது உங்களுக்கு தெரிந்த பாடல்களையெல்லாம் மனதிலே சொல்லுங்கள். 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆறாக ஆரியர்க்காக ஏகி, 5லே 1 பெற்ற அணங்கை கண்ட அயலாரூரில் 5லே 1 வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் என்பது போன்ற நிறைய ஆஞ்சநேயர் மீது சிறிய சிறிய பாடல்களெல்லாம் இருக்கின்றன. கோஷ்பதீகிருத வாராசிம் மசகீகிருத ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம் அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீசம் அக்ஷகந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம். இப்படி எண்ணற்ற ஸ்லோகங்கள் ஆஞ்சநேயர் மீது உள்ளன. அவற்றையெல்லாம் சொல்லி அனுமனை வழிபட்டு வாருங்கள் இன்றைய தினம். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2 குடைவனும் 11 குடைவனும் ஒன்றாக 7ஆம் இடத்திலே இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. ஆகவே பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். ரொம்ப நாளாக வரவேண்டிய பணம்லாம் இன்றைக்கி வசூலாயிடும். பணம் கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக நடக்கும். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் மிகவும் கணிசமாக இருக்கும். குறிப்பிட்டு சொல்லும்படி மிகச் சிறப்பான ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு சிறப்பான நாள். நேற்றைய தினம் செவ்வாய் பெயர்ச்சியாகிவிட்டது. இன்று அதிகாலையிலே சந்திரனும் 7ஆம் இடத்திற்கு வந்துவிட்டது. சந்திரன் செவ்வாய் சேர்க்கை 7லே ஏற்பட்டிருப்பதால் உங்களது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள், மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற மிக மிக அற்புதமான ஒரு நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் குருவின் வீட்டிலே அமர்ந்திருக்கிறது. ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயோடு இணைந்திருக்கிறதாகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். 5ஆம் இடத்திலே சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருந்தது. இப்பொழுது செவ்வாய் நகர்ந்து 6ஆம் இடமாகிய குருவின் வீட்டிற்கு தனுசிற்கு சென்று விட்டது. நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். இது ஒரு சிறப்பான நாள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குடும்பத்திலே அமைதியான சூழ்நிலை உருவாகும். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். போக்குவரத்து தொடர்பான வியாபாரத்திலே இருப்பவர்கள், வண்டி வாகனங்கள், வண்டி வாகன உதிரி பாகங்கள் போன்ற வியாபாரங்களிலே இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக விளங்குகிறது.